ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 2 ட்ரிப். நம்ம இப்போ ஒரு ஷிப்பில் போக போகிறோம். மிஷிகன் லேக்கை கிராஸ் பண்ணி போக போகிறோம். ஒரு 4 hours ட்ராவல் ஹவர்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு 6க்குலாம் ஸ்டார்ட் பண்ணோம். 6க்கு இப்படி தான் இருந்துச்சு காலையில் பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஷிப்பு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். 7 மணிக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். இந்த ட்ரைவ் மார்னிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் அந்த மிஸ்ட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பாருங்கள். ஏர்லியாக எந்திரிச்சதுனால எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 1 hour ட்ராவல் இருந்தது. நான் அந்த சன்ரைஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ தான் கேப்சர் ஆனுச்சு. பட் நேரில் பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த ஏரியா கிட்ட வந்துட்டோம். நாங்கள் மிஷிகன் லெடிங்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து விஸ்கான்சன் டெல்ஸ் லேக்கில் க்ராஸ் பண்ணி போகிறோம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது தான் நாங்கள் ஏற போகிற க்ரூஸ் ஷிப். இது சார்கோலில் போகிறனால மேலே அந்த புகை வந்துட்டுருக்கு. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் நம்ம ஆர்வியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரத்தில் இங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ரிவர்ஸில் வச்சு ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அவங்களே நமக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம தேவையானது எல்லாமே எடுத்துக்கணும். இந்த ஷிப்பில் ஃபுட் அலௌடு இல்லை. அங்கே ஃபுட்டு இருக்கும், நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆர்வி ரிவர்ஸ்லேயே அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஆர்வி எடுத்துகிட்டு உள்ளே பார்க் பண்ண போகிறாங்க. கார் வச்சுருக்கிறவங்க டைரெக்டாக உள்ளேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏறிக்கலாம். கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் இருக்கிறவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ரிவர்ஸ்லேயே தான் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ஃபெரி பார்த்திங்கன்னா முன்னாடி கூட்ஸ் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு லேக்கில் க்ராஸ் பண்ணி போக முடியாது. அதனால் அப்போ 1953லேருந்து இந்த ஃபெரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் கூட்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. லேட்டர் இப்போல்லாம் நம்ம பேசஞ்சர்ஸ் போகிறோம். அதே மாதிரி ஆர்வி கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் உள்ளது, அதுக்கப்புறம் காரு, இதெல்லாம் இதில் நம்ம லேக்கை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம சுற்றி போனோன்னா நாங்கள் போக வேண்டிய பிளேஸ்க்கு 10 hours ட்ராவல் இருக்கும். நம்ம இந்த ஃபெரியில் போனதுனால 4 hours நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம். இப்போ நாங்கள் மேலே இருக்கிற டெக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஃப்ரண்ட் டெக்கில் தான் உட்காந்துருந்தோம்.
இடத்துல தான் நமக்கு அந்த கயர்லாம் கட்டி ஷிப் அந்த ஃபெரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து அதை எடுத்து விடுவாங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்து நாங்க பார்த்தோம். இப்போ அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கயர்லாம் வந்து எடுத்து விடுவாங்க. இப்போ எடுத்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன போட்டெல்லாம் மார்னிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம பண்ணனே. லோகன் அம்மா கிட்ட ஹை சி இங்க பாரு. லோகன் நம்ம எங்க போறோம்? எதுல போறோம் பாரு. இது என்னதுங்க? இது லைட் நைட்ல நான் வர லைட் எடுத்து ஏறுறது. ஓ லைட். இந்த மிஷிகன் லேக் பற்றி சொல்லணும்னா யூஎஸில் வந்து 5 கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்காவில் ஒரு 5 கிரேட் லேக்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 லேக்ஸ்லேருந்து தான் நயக்ராக்கு தண்ணி போகுது. நயக்ராலேருந்து ஒரு லேக்குக்கு போகுது. இந்த 5 கிரேட் லேக்ஸில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிரேட் லேக் தான் வந்து மிஷிகன் லேக். இந்த மிஷிகன் லேக்கை சுற்றி விஸ்கான்சன், இண்டியானா, இல்லினாய், மிஷிகன் இப்படி 4 ஸ்டேட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்டில் உள்ளவங்களும் நம்ம வந்து இந்த ஃபெரியில் க்ராஸ் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஃபெரியில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் அந்த மாதிரி அதிகமாக போகிற பழக்கம் உண்டு. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபெரி அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஃபெரியில் ஒரு தடவை போய் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏரியில் வந்து இவ்வளோ கடல் மாதிரி அலை வர்றதுக்கு காரணம் என்னென்னா இது ரொம்ப பெரிய லேக். நல்ல பெரிய லேக்காக இருக்கிறனால நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கடல் மாதிரியே ஒரு நமக்கு தோணும் அலை இருக்கிறனால. இப்போ நம்ம மேலேருந்து மெயின் லான்ச்சுக்கு இறங்கி போகலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இது வழியாக மேலேருந்து நம்ம இறங்கி வந்தோன்னா உள்ளுக்குள்ளே தான் வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. இங்கே ரூம்ஸ்லாம் கூட ரெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் 4 ஹவர்ஸில் ட்ராவல். அதனால சில பேர் வந்து ரூம்ஸ்லாம் வந்து எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மெயின் லான்ச்சில் என்ன இருக்கும்னா இந்த ஏரியாவில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அப்புறம் மியூசியம், கிஃப்ட் ஷாப்பு, மூவி தியேட்டர் எல்லாமே வந்து இது உள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துட்ட வந்து நமக்கு டைனிங் ஏரியா இருக்கும். இங்கே வந்து 4 ஹவர்ஸுமே கண்டினியூஸாக கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபுட்டும் நமக்கு இங்கே விற்பாங்க. நாங்கள் வந்து 10 மேலே தான் ஃபுட்டு வந்து அவைலபிள். நாங்கள் பிரெட் அண்ட் ஜாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா காலையில் ஏர்லியாக கிளம்புனனால அங்கே தான் போய் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த ஷிப் பேர் என்ன? இந்த ஷிப் பேர் என்ன? SS. This one will be good. B13, B13.
பார்த்து பார்த்து வேண்டாம் அவன் சாப்பிடலாம். வாயில் கொடுத்துறாத, நுணுக்கி கொடுக்கணும். இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. இது வந்து டிவி லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதாவது நம்ம டிவி பார்க்குறவங்க இங்கே வந்து பார்ப்பாங்க. நம்ம இப்போ ஃபெரியோட ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்ருக்கோம், என்னென்ன எங்கே இருக்குன்றது. இப்போ வரிசையாக நம்ம வந்து மியூசியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். இது உள்ள ரைட் சைட் பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து மியூசியம், அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷாப் இதெல்லாம் இருந்துச்சு. மியூசியமில் வந்து இந்த ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த ஷிப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஓல்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கேலரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஷிப் வந்து 1953லேருந்து போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து கூட்ஸ் ட்ரெயினை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த ஷிப் வந்து நாளடைவில் வந்து நம்ம பேசஞ்சர் அந்த மாதிரி காரு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிது. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்கன்ற அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ளவங்க வந்து இந்த மியூசியமில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிக்கவே ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இதுங்க இருந்தது. அடுத்து நம்ம வந்து கிஃப்ட் ஷாப் பார்க்கலாம். கிஃப்ட் ஷாப்பில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்றது பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்போதுமே ஒரு இடத்துக்கு போனால் சொவீனியர் வாங்குவோம்ல, அது அந்த இடம் தான் இது. ஞாபகத்துக்கு ஏதாவது வந்து வாங்கலான்ட்டு நான் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டிஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் எப்போதுமே வந்து சொவீனியர் வாங்குகிற இடத்துல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கீ செயின், அப்புறம் ப்ளஷ் டாய், அதுக்கப்புறம் வந்து காரு, உட்டன் டாய்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதை தவிர நிறைய டிஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த எஸ்எஸ் பேட்ஜர் அப்படின்னு போட்டிருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்லிங் பேக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி அழகான ஷிப்பு, அந்த ஃபெரி ஷிப் மாடலில் வந்து நிறைய ஒரு கீ செயின் மாதிரிலாம் இருந்துச்சு. ட்ரெஸ் பார்க்க டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் ஞாபகத்துக்கு வாங்குறவங்க இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக 4 ஹவர்ஸ் ட்ராவலில் இதெல்லாம் சுற்றி பார்க்கவே நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் போர் அடித்தா வந்து கேம் விளாட்லாம், மூவி பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த கீ செயின்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. லேக் மிஷிகனை பற்றின கீ செயின், அப்புறம் எஸ்எஸ் பேட்ஜர் அப்படின்னு நேம் போட்டிருந்த கீ செயின் அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து மூவி லான்ச் இருந்தது. மூவி தேட்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆள் இருந்துகிட்டே இருந்தனால நான் வந்து உள்ளே போய் எடுக்கல. பட் ஒரு 4-5 ரோ இருந்தது. இது வந்து கேமிங் லான்ச். இப்போ குட்டி பசங்களாம் போயிட்டு உட்காந்து விளாட்லாம். போறியா? சரி வா. சொல்லலாமா? ஏய் அங்கெல்லாம் கை வலிக்காது. வா போகலாம். கிட்ஸ் ஸ்போர்ட் வந்து கோவிட்னால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்னால. அடுத்து நம்ம வந்து உமென்ஸ்க்கு உள்ள எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் ரூம் இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கவுச்செல்லாம் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார்ந்தா கூட உட்காந்துக்கலாம். ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு இது. நம்ம அந்த டைனிங் ஏரியாலேருந்து இப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா வெளியில் வந்து ஒரு ஏரியா வரும். ரைட் சைடில் போனோன்னா நமக்கு அப்பர் டெக் மேலே போகலாம். அது இந்த சைடு ஒரு டோர் இருக்கும். நமக்கு அதில் வழியாக வந்தோன்னா இங்கே ஒரு கவுச் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் உட்கார நம்ம ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருக்கும். அது தவிர இங்கே வந்து சீட்டிங் ஏரியா இருக்கும். நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரியோட பேக் வியூவு. ரியர் வியூ வந்து இந்த இடம் தான். அடுத்து நம்ம வந்து ஃபுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 10 o'clock மேலே ஃபுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மஃபின்ஸ், அதுக்கப்புறம் பீட்ஸா, அப்புறம் வந்து நிறைய சாலட் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து போர்க்கு நிறையா இருந்துச்சு. வெஜிடேரியன் வந்து இந்த சீஸ் பீஸா மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் இதான் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து நானும் லோகனும் அந்த சன்னில் விண்டியாக இருக்கிற அந்த சன்னில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்.
இந்த இந்த நம்ம மெயின் டெக் மேலே இங்கே வரும்போது ஃப்ரண்ட் வியூ இது. இங்கே எல்லோரும் பயங்கர விண்டியாக இருந்துச்சு. இங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த இந்த ஸ்பாட் வந்து. இந்த ஃபெரியில் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு ஸ்பாட் வந்து இதுதான். இந்த இடத்துட்ட நம்ம ஃபெரி ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. பட் பயங்கர காற்று இந்த இடத்துட்ட. நாங்கள் ஒரு ஒரு ஆளாக அந்த காற்றுல நடந்து வந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. லோகனை தனியாக விட்டுட்டா அவனே வந்து மூவ் ஆகிட்டு இருந்தான். நாங்கள் அவனை விட்டு இங்கே விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் இந்த விண்டு வர இடம் தான். மறக்கவே முடியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த இடம். இப்போ வந்து எல்லா இடமும் சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே கண்டினியூஸாக கேம் 4 ஹவர்ஸுமே கேம் விளாண்டுட்டே இருந்தாங்க நிறைய பேர். போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து வியூ இதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறங்க போகிறோம். தூரத்தில் பார்த்தா நாங்கள் இறங்க வேண்டிய பிளேஸ் வந்து வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து ஷிப்பில் போகிறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த ஏரியாவை சுற்றி இருந்தீங்கன்னா இந்த ஃபெரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஃபெரியில் வந்து பேக் வியூ இது. அவ்வளோதான், நம்ம வந்து இறங்க போகிற நேரம் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணோன்னே நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம போகிற வழியில் இருக்கிற ரூம்ஸு இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போவோம். உள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் ரூம்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. நான் இப்போ வந்து கொஞ்சம் உள்ள ரூம் எப்படி இருந்துச்சுன்றது காட்டுறேன் நான். வெளியிலேருந்து தான் எடுத்தேன். நமக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ அந்த கேப்பில் வந்து இந்த ஃபெரி போய் நிற்கணும். அதுக்கு தான் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த கேப் கிட்ட போனோன்னே பார்த்திங்கன்னா கயர் எடுத்து போடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த கயரெல்லாம் இழுத்து மாட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கயர் போட்டோடனே இதை வந்து அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் வந்தோடனே கடன்னு இழுத்து அதில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் நான். இந்த மாதிரி அவங்க கயர்லாம் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ தெரிகிறது சார்கோல் அங்கே தூரத்தில் தெரிகிறது. ஸோ இதை வந்து எல்லாமே இந்த எட்ஜில் இந்த சென்டரில் வந்து அந்த ஒட்டி வரணும். அது வரைக்கும் வந்து டைம் எடுத்து அந்த கயரை வச்சு இழுத்து கட்டி எல்லாம் செட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபெரி கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. நம்ம இறங்க போகிறோம். நம்ம இறங்கி போயிட்டு நாங்கள் வந்து ஆர்வி வச்சுருக்கிறவங்க அந்த பெரிய வெஹிக்கிள் உள்ளவங்களாம் நம்ம உள்ளே போய் கேட்கணுன்னு இல்லை, அவங்களே வெளியில் வந்து தருவாங்க. கார் வச்சுருக்கிறவங்க தான் வந்து உள்ளே போய் டைரெக்டாக கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் நடந்து போய் கேட்டப்போ சொன்னாங்க, இந்த இடம் தான் வந்து கார் வச்சுருக்கிறவங்களாம் டைரெக்டாக போய் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் கேட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே போய் வெளியில் நின்னோம். பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நம்ம ஆர்வி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்தில் தான் போய் பார்க் பண்ணாங்க. நம்ம நடந்து போய் அங்கே ஏறணும். அந்த தெரிகிறது தான் நம்ம ஆர்வி. லோகனும் அவங்க அப்பாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் இதோடய ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அந்த டே 2 வந்து ஒரு லாங் டேவாக இருந்துச்சு. ஸோ டே 2 வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே உள்ள வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு வரும். ஏறுங்க.